வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 30ல இருக்கிறோம். இன்னையோட நம்ம 126 பேட்டர்ன்ஸ் பார்த்து முடிக்க போறோம். இந்த பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரியான பிராக்டிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னால எக்ஸாம் கிராமர் இந்த வாரம் போட முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா எக்ஸாம் கிராமர் வரும். ஓகேங்களா? சாரி. வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள 4 பேட்டர்ன்ஸை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நாட் தட் பட். இந்த பேட்டர்னை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு யாராவது ஐடியாவோ சஜஷனோ கொடுக்குறப்போ அதை வேண்டான்னு மறுத்துட்டு அதற்கான ரீசன் சொல்லுவோம் இல்லையா, அப்ப இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட டெம்ப்ளேட்டு நாட் தட், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வரணும். அதுதான் நெகட்டிவ். நம்ம ஏன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நெகட்டிவ் ஐடியா. பட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், அதற்கான ரீசன் வரணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? நாட் தட் ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு அது பிடிக்காம இல்ல, பட் ஐ நீட் மோர் டைம். ஆனா எனக்கு கூட கொஞ்சம் நேரம் வேணும், டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நாட் தட் ஐ ஹேட் இட். எனக்கு பிடிக்காம இல்ல, பட் ஐ வாண்ட் பெட்டர் ரிசல்ட். நீங்க சொல்ற ஐடியா எனக்கு பிடிக்காம இல்ல, ஆனா எனக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நாட் தட் ஐ டிஸ்அக்ரி. நான் ஏத்துக்காம இல்ல, பட் ஐ ஹாவ் அனதர் பிளான். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்களும் கூட கொஞ்சம், அதாவது கூட பேட்டர்ன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு பேச முடியும். நெக்ஸ்ட் பாத்துருவோமா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பாத்துருவோம். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும், மெதுவா சொல்லணும் அப்படின்னு ஆசை. ஆனா வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிருமா? வீடியோ லென்த் பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. இல்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு நீங்க ஒரு கான்பிடன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்னும் பொறுமையா போகலாம். ஓகேங்களா? கான்வர்சேஷன் போயிடுவோம். யூ டோன்ட் லைக் த ஜாப். உனக்கு அந்த ஜாப் பிடிக்கலையா? நாட் தட் ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு பிடிக்காம இல்ல, பட் ஐ நீட் பெட்டர் growth. ஓகேங்களா? ஆர் யூ ஆங்கிரி வித் ஹிம். நீ அவன் மேல கோபமா இருக்கிறியா? Not that I am angry. நான் அவன்கிட்ட மேல கோபமா இல்ல, ஆனால் but I am disappointed. ஓகேங்களா? You don't trust me. நீ என்னைய நம்பலையா? Not that I don't trust you. என்னை நம்பாம இல்ல, ஆனா I need proof. எனக்கு proof தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட், you don't want to come. நீ வரணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா? Not that I don't want to come, but I am busy. வர வேண்டான்னு இல்ல, நான் பிஸியா இருக்கேன். வரக்கூடாதுன்னு இல்ல, நான் பிஸியா இருக்கேன். ஓகேங்களா? யூ டிடன்ட் ஸ்டடி. நீ படிக்கலையா? நாட் தட் ஐ டிடன்ட் ஸ்டடி. நான் படிக்காம இல்ல, பட் ஐ குடன்ட் ரிவைஸ். நான் ரிவைஸ் பண்ணல. நான் இது வரைக்கும் ரிவைஸ் பண்ண முடியல. நான் படிக்காம இல்ல, நான் என்னால ரிவைஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிருவோமா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் இஃப் இட் வேர் இன்டு ஃபார். அது மட்டும் இல்லை என்றால் நம்ம சொல்லலாம், என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுங்களா. அதுதாங்க இந்த டெம்ப்ளேட். ஓகேங்களா? இஃப் இட் வேர் இன்டு ஃபார், அதுக்கப்புறம் என்ன வரணும், ஒரு ஃப்ரேஸ், அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைச்சோ அது. ஓகேங்களா? உங்களுக்கு ஃப்ரேஸும் கொடுத்துருக்கு, ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. ஒரு 2-3 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இஃப் இட் வேர் இன்டு ஃபார் யுவர் ஹெல்ப். உன்னோட ஹெல்ப் இல்லைன்னா ரிசல்ட் என்ன? ஐ வுடன்ட் பி ஹியர். நான் இங்க இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் இட் வேர் இன்டு ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஐ வுடன்ட் சக்சீட். பேரண்ட்ஸ் இல்லைன்னா நான் சக்சீட் ஆயிருக்க முடியாது. நெக்ஸ்ட் பாப்போமா? இஃப் இட் வேர் இன்டு ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைன்னா ஐ வுடன்ட் மேனேஜ். என்னால மேனேஜ் பண்ணிருக்க முடியாது. மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்ணீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். How did you succeed? எப்படி succeed ஆன? If it weren't for hard work, I wouldn't succeed. Hard work மட்டும் இல்லைன்னா என்னால succeed ஆயிருக்க முடியாது. Why are you here? நீ ஏன் இங்க இருக்க? If it weren't for the job, I wouldn't be here. The job மட்டும் இல்லைன்னா என்னால இங்க இருந்திருக்க முடியாது. How did you pass? நீ எப்படி பாஸ் ஆன? If it weren't for your help, I wouldn't pass. உன்னோட ஹெல்ப் மட்டும் இல்லைன்னா என்னால பாஸ் ஆயிருக்க முடியாது. இப்படி இருந்துன்னா இப்படி ஆயிருக்கும், இப்படி இல்லைன்னா இப்படி ஆயிருக்காது. ஓகேங்களா? why did you stay? நீங்க ஏன் தங்கி இருக்க? If it weren't for my family, I wouldn't stay. ஃபேமிலி மட்டும் இங்க இல்லைன்னா என்னால தங்கி இருக்க முடியாது. Why are you calm? நீ ஏன் காமா இருக்க? If it weren't for practice, I wouldn't be calm. அதாவது practice மட்டும் இல்லைன்னா என்னால காமா இருந்திருக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் be that as it may. எப்படி இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் நம்ம இப்படி செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதோட டெம்ப்ளேட் be that as it may, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வரணும். ஒரு 20 கிளாஸஸ் கொடுத்துருக்கு. ஒரு 3 to 5 நம்ம ட்ரை பண்ணுவோம். மீதி நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா?
be that as it may we must continue. எப்படி இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணணும். be that as it may we will try. எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும். be that as it may we can manage. எப்படி இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ணணும். be that as it may we should move on. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இங்க இருந்து நகர்ந்துதான், இதுக்கு மேல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம அப்படியே விலகி போய் தான் ஆகணும், போய்கிட்டே இருக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்றீங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். இட் இஸ் டிஃபிகல்ட். இது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? be that as it may we must try. நெக்ஸ்ட் he is not ready. அவன் ரெடி ஆகல. be that as it may we should proceed. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் இஸ் ஷார்ட். ரொம்ப டைம் குறைவா இருக்கு. be that as it may we can manage. டைம் குறைவா இருந்தான்னா நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். it is risky. அது ரொம்ப ரிஸ்கின்னு சொல்லுவோம் இல்லையா? be that as it may we have no choice. எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு சாய்ஸும் இல்லை. ரிஸ்கியா இருந்தாலும் நம்ம செய்துதான் ஆகணும். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் ஆர் அன்சர்டைன். be that as it may we will continue. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருவோம். லாஸ்ட் பேட்டர்ன் you might as well. அதாவது வேற வழியே இல்ல, இதை செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? you might as well, அதுக்கப்புறம் என்ன வரணும்? verb வரணும். you might as well take rest. நீ ரெஸ்ட் எடுத்தா நல்லது. வேற வழியே இல்ல, ரெஸ்ட் எடு. ஓகேங்களா? you might as well go home. வேற வழியே இல்ல, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனா நல்லது. you might as well try again. திருப்ப ட்ரை பண்ணா நல்லது. you might as well stop now. இப்ப ஸ்டாப் பண்ணா நல்லது. you might as well wait here. வெயிட் பண்ணா நல்லது. அதாவது எந்த ஆப்ஷனும் இல்ல, இதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கான்வர்சேஷன் பார்த்துருவோம். I have nothing to do. எனக்கு வேற எதுவும் செய்யறதுக்கு இல்ல. அப்ப ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? you might as well take some rest. I am already late. நான் ஏற்கனவே லேட் ஆயிட்டு. you might as well go tomorrow. வேற வழியே இல்ல, நீ இப்ப நாளைக்கு போனா நல்லது. ஓகேங்களா? the shop is closed. ஷாப் க்ளோஸ் ஆயிட்டு. you might as well come back later. ஓகே, திருப்பி வந்துரு அப்படின்னு சொல்லலாம். nobody is responding. யாருமே பதில் சொல்லல. you might as well stop trying. ட்ரை பண்றதை விட்டுரு. ஓகே, விடுறது நல்லது. I am waiting anyway. ஓகேங்களா? you might as well sit here. நான் எப்படி வேணாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப பேசாம உட்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகேங்களா? நம்ம இதோடி நம்ம 126 பேட்டர்ன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ப்ராக்டிஸ் பிடிச்சிருக்கும். உங்களோட சஜஷன், வேல்யூபிள் சஜஷனை தாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.